பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜனவரி தொடக்கத்துல சட்டசபை கூட போகுது. ஆளுநர் உரையில என்ன இருக்கும்னு பேசுறாங்களே, கேள்விப்பட்டியா மேன்? அரசாங்கத்தோட உரைய ஆளுநர் வாசிப்பாருன்னு சொல்லுவாங்களே. அப்படித்தான் இத்தனை ஆண்டு காலமா நடந்துச்சு. ஆனா போன தடவை சில பகுதிகளை ஆளுநர் படிக்காம விட்டதும், சில விஷயங்களை கூடுதலா படிச்சதும் சலசலப்பை உண்டாக்குச்சு. ஞாபகம் இருக்குதா? ஆமா, வெளிநடப்புன்னு செய்தி எல்லாம் வந்துச்சே தவிர. அதேதான் இந்த தடவை. அதே ஆளுநர், அதே சட்டசபை, அதே ஆளுங்கட்சி. அப்படின்னா ஆளுநர் உரை எப்படி இருக்கும்னு இப்பவே எதிர்பார்ப்பு உருவாகிடுச்சு. ஓஹோ, அதுக்கு தான் டெல்லி பயணம்னு சொன்னாங்களோ? ஆளுநர் அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வர்றது சகஜம்தான். டெல்லி போன இடத்துல மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறதும் அடிக்கடி நடக்கும். ஆனா இந்த தடவை ஒரு வித்தியாசம். அது என்ன தர? டெல்லியில குளிர்னு தானே சொன்னாங்க. சூடான தகவலா இருக்கு. ஆளுநர் பிரதமரை சந்திச்சு பேசுனா என்ன பேசணும்னு வெளியில சொன்னதில்லை. ஆனா இந்த தடவை தமிழ்நாட்டின் பாதுகாப்பு பத்தி பேசணும்னு செய்தி வந்திருக்குமே. அப்படின்னா சட்ட ஒழுங்க பத்தியா தர? சட்டம் ஒழுங்கு இருக்கலாம்னு சொல்றாங்க. பாலியல் வன்கொடுமை வழக்குகள், தென் மாவட்ட கொலை சம்பவங்கள், மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் பத்தி எல்லாம் பேசி இருக்கலாம்னு சொல்றாங்க மேன். ஆமா தர, சினிமா படத்துக்கு எதிர்ப்பு வருதாமே. அப்படித்தான் மத்தியில ஆளுங்கட்சியின் மாநில நிர்வாகிகள் பேசுறாங்க. ஆனா சென்சார் போர்டு பத்தி அவங்களுக்கு தெரியாதுன்னு எதிர்ப்பக்கம் கேட்கறாங்க. அப்படின்னா கருப்பு கொடி போராட்டம் சட்டம் ஒழுங்குல வருமா தர? மத்திய உள்துறை அமைச்சர் சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் வரும்போது எதிர்கட்சிகள் கருப்பு கொடி போராட்டம் நடத்த பிளான் போடுறாங்க. இதுவும் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி தான் தாமரை கட்சி சொல்றாங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரண நடக்கணும்னு சொல்லுவாங்களே தர. அப்படியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மணிப்பூர், ஒடிசா, கேரளா, மிசோரம், பீகார் மாநில ஆளுநர்கள் மாத்தும் போது தமிழ்நாட்டு ஆளுநரையும் மாத்துறது பேச்சு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப பதவி காலம் முடிஞ்சதா தர? ஆளுநரின் பதவி காலம் முடிஞ்சது. பதவி நீட்டிப்பு அறிவிப்பு வரல. எந்த அறிவிப்பும் இல்லைன்னு சொன்னாலே பதவி நீட்டிப்பு தான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க மேன். டெல்லி சந்திப்புல அதுவும் பேசினாங்களா தர? ஆமா, மாநிலத்தோட அரசு நிலவரம், அரசியல் நிலவரம் எல்லாத்தையும் தாண்டி 2026 தேர்தல் வரைக்கும் ஆளுநர் தொடர வாய்ப்பு இருக்குதான்னு பேச்சு நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க மேன். அப்படின்னா ஒரே சந்திப்புல பல விஷயம் பேசிருக்கலாமே. அதுதானே அரசியல். சர்தான் தர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.